இருந்தது எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது என்ன செடின்னு பார்த்தோன்னா தர்பூசணி. ஸோ நல்லா வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஈல்டுன்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த லேண்டில் வந்து நான் கெமிக்கல் உரம் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எதுவுமே வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நிலத்தில் வந்து நாங்கள் பயிர் வைக்கிறோம். இதில் வந்து நம்ம கெமிக்கல் உரம் அந்த மாதிரி உரம்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஸோ ஜஸ்ட்டு பயிர் வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் பயிர் வச்சோம். இதில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல வந்து ஒரு ஹீல்டுன்றது கிடைச்சிருக்கு. நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரி 82 வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், அக்ரி கிரானல்ஸு, அக்ரி நானோடெக்கு, அக்ரி கோல்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நான் கரெக்டாக வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸோ ப்ராப்பராக வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா இதில் செலவு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கெமிக்கல் உரம்னா இது நிறைய பூச்சி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நிறைய இருக்கும். அதாவது நம்ம கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நார்மலாகவே இந்த செடிக்கு வந்து நிறைய நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு க்ரோத்துன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ செலவுன்றது பெருசாக நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு நோய் இருக்குன்னா நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்டை கொடுக்கும் போதே அதை வந்து சரி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நோய் வருதுன்னா நம்மளுடைய கோல்டு கொடுத்துருந்தோன்னா அந்த நோயின்றது நம்மளுக்கு சூப்பராக வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். பட் அதே நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணுறோன்னா பட் அது என்ன ஸ்டேஜுக்காக கொடுக்குறாங்களோ அதை வளர்ச்சி மட்டும்தான் தரும் தவிர பட் உங்களுக்கு வேறு ஒரு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காது. ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த லேண்டில் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் தவிர வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஹீல்டுன்றது கிடைச்சிருக்கு. ஏன்னா இது கொடி எந்தளவுக்கு வந்து அதிகமாக போதோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு காயோட ஸோ வளர்ச்சின்றது இருக்கும். ஸோ கொடியெலாம் நல்லா சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து கோல்டு கொடுத்துருந்தேன். நல்லா வந்து காயில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒவ்வொரு காயுமே வந்து மினிமம் 2 kgலேருந்து 5 kg வரைக்கும் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நான் எவ்வளோ இது செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7,000லேருந்து 8,000 9,000 தான் வந்து நான் செலவுன்றதே நான் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்டு நம்மளுக்கு இன்கம் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய வயலில் நல்ல ஒரு க்ரோத்துன்றதுமே நம்மளுக்கு வந்திருக்கு. அதே கெமிக்கல் உரம்னா மினிமம் ஒரு 50,000 நாங்கள் செலவு பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பயிர்ன்றது வைக்கல. நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த பயிர் வச்சிட்ருக்கோம், இந்த தர்பூசணி மட்டுமே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கரை கிட்ட நாங்கள் இப்போ வந்து இதை போட்டிருக்கோம். ஸோ செலவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ தேங்க்யூ விஷ் வெல்த்.